உறவுகளுக்கான வணக்கங்கள். பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தின் அடிப்படையில் எதிரடை அனுபவம் கோர முடியுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் காசிநாதன் அண்ட் தியாகேஸ்வரி வர்சஸ் உமாசங்கர் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய வாதி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ரூபாய் 100க்கும் குறைவான மதிப்புடைய ஒரு சொத்தை பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தின் அடிப்படையில் நான் வாங்கி அனுபவித்து வந்திருந்தேன். இதற்கிடையில் எதிர்த்தரப்பினர் அதுக்கு இடங்கள் செய்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இடங்கள் செய்யக்கூடாதபடிக்கு அதற்கு ஒரு தடை உத்தரவும் இந்த சொத்தானது எனக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கோருகிறார். இப்போ பிரதிவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ரூபாய் 100க்கும் குறைவான மதிப்புடைய அந்த கிரய ஆவணத்தை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 54, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 17 கீழாக கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அவ்வாறு பதிவு செய்யவில்லை என்றால் அந்த கிரய ஆவணமானது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கோருகிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் 1921 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 49 கீழாக ரூபாய் 100க்கும் குறைவான மதிப்புடைய ஒரு சொத்தை, அதாவது அந்த கிரய ஆவணத்தை கட்டாயமாக அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த கிரய ஆவணமானது செல்லாத கிரய ஆவணமாக கருதப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ்வாறு ஒரு பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தின் அடிப்படையில் ஒருவர் எதிரடை அனுபவம் கோர முடியுமா என்றால், ஒரு பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு சொத்தில் தொடர்ச்சியாக அவர் அனுபவித்து வந்ததற்கான ஆதாரங்களை வைத்து, அதாவது அடங்கல், வருவாய்த்துறை ஆவணங்கள், இது போன்ற ஆவணங்களை வைத்து அவர் எதிரடை அனுபவத்தை கோரலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்றி.